ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தீபாவளி விழாக்கு தான் பார்க்க போகிறீங்க. தீபாவளிக்கான ப்ரிப்ரேஷன், அப்புறம் தீபாவளி வரைக்கும் எப்படி போச்சு அப்படின்னு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. வர்ஷாவுக்கு அன்றைக்கி சாட்டர்டே ஓப்பன் டே. அதை முடிச்சுட்டு அவளையும் கூட்டிகிட்டு 2 பேருமா போனோம். அவளுக்கு பிடிச்ச ரெட் கலர் உடனே அமைஞ்சிருச்சு. அதனால் ஒரு சல்வார் எடுத்துட்டான். அதையும் எடுத்துகிட்டு அப்படியே அம்மாவுக்கு சாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ஆடி தள்ளுபடியிலே நிறைய சாரீ எடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு சாரீலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, கடைக்கு வந்தாச்சு, ஒரு சாரீ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு சாரீ எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எனக்குலாம் ட்ரெஸ் எடுக்கலை. எனக்கு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணாமல் நிறைய இருந்துச்சு. அதனால் ஒன்று மட்டும் ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு டைம் இருக்கையில் அதையும் நான் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். அதனால் எனக்கு எதுவும் எடுக்கலை. அப்புறம் அப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் தான் ட்ரெஸ்ஸெல்லாம் அவங்களுக்கு ரெடிமேட் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு மெட்டீரியல் எடுத்து தான் ஸ்டிச் பண்ணுறது ஷர்ட்லாம். அதனால் சரி, அவங்களுக்கு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி முன்னாடியே எடுத்துடலாம் அப்படின்னு அவங்களுக்கு சேர்த்து எடுத்துருவோம் அப்படின்னு வந்தோம். அவங்களுக்கு ஒவ்வொரு மெட்டீரியலாக பார்த்தேன். ஏன்னா ரொம்ப ஷைனிங்கு, இந்த சில்க் மெட்டீரியல் அந்த மாதிரிலாம் எதுவுமே போட மாட்டாங்க. காட்டன் தான் அப்பாவும் போடுவாங்க, ஹஸ்பண்டும் போடுவாங்க. அதனால் அப்பாவுக்கு சரி மேட்சிங்காக ஷர்ட்டும் அதுக்கு வேஷ்டியும் அப்படி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாவுக்கு ஒரு க்ரே கலரில் அமைஞ்சிச்சு. அவங்களுக்கு ஷர்ட்டும் அதுக்கு பார்டர் வச்ச மாதிரி வேஷ்டியும் எடுத்தாச்சு. அப்புறம் மற்ற இன்னர் ஐட்டம் அது எல்லாமே எடுத்துகிட்டு அவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கு ஷர்ட்டு எடுத்து ஒன்றா கொண்டு வந்தாச்சு. அவங்களுக்கு பேண்ட் ரெடிமேடு செட் ஆயிரும். ஒரு வழியாக மேட்ச் அப்பாவுக்கு கிடச்சிருச்சு. அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு கடைக்கு. இப்போ அப்பா அடுத்த நாள் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. மழை ஒரு 1 வீக்காகவே நல்ல மழை. அதனால் மழை இல்லைன்னா நானே 2 வீலரில் போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். சரி, மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால நானும் ஹஸ்பண்டும் போய் கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ரெகுலர் வீட்டுக்கும் ஷாப்புக்கும் தான். அதுக்கப்புறம் வெளியில் பர்ச்சேஸ் எந்த பர்ச்சேஸும் பண்ணக்கூடாது, 10 டேஸ்க்கு முன்னாடியே முடிச்சிடலான்னு முடிச்சாச்சு. தீபாவளி அன்னைக்குன்னு இது. காலையில் எழுந்திரிச்சு வந்தோன்னே அம்மா ஸ்வீட்டு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா தான் தீபாவளிக்கு எப்போதுமே செய்வாங்க. இந்த சுவியத்துக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் 3 o'clock எழுந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் நைட்டு தூங்குனதே 12 o'clock மேலே ஆயிடுச்சு. அதனால் காலைல எழுந்திரிக்கிறதே 6:30, 7 ஆயிடுச்சு. எழுந்திரிச்சு பார்த்தா அம்மா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இது ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எங்களுக்கு காலையில் இட்லி, அப்புறம் சிக்கன் குழம்பு, அதுவும் சைட்லேயே ரெடி ஆயிடுச்சு. தீபாவளி காலையில் இப்படி தான். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கடைக்கு கிளம்பிடுவோம். அதுதான் எங்களுடைய ரொட்டீனு. பெருசாக செலப்ரேட்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம சீசன் டைம்னால் கடையில் இருக்கிற மாதிரி இருக்கும். வெடி மட்டும் அந்த டைமில் வெடிச்சிட்டு நாங்கள் கடைக்கு கிளம்பிட்டோம். தம்பி ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணி முத நாளே பண்ணிட்டேன். ஆனால் தம்பி ஃபேமிலியும் வந்தால் தான் கொஞ்சம் வீடே கலகலன்னு இருக்கும். நாங்கள் காலையில் கடைக்கு போயிட்டு கடையில் கஸ்டமர்ஸ்லாம் பார்த்துட்டு ஆஃபர்ஸ்லாம் நிறையா போட்டிருந்தோம் தீபாவளிக்கு. அதனால் ஒரு மதியானம் ஒரு 2 to 2:30 வரைக்கும் கடையிலே இருந்துட்டோம். அதுக்குள்ளே தம்பி ஃபேமிலி வீட்டுக்கு வந்துட்டாங்க. எப்படா கடையில் இருந்தாலும் எப்படா வீட்டுக்கு போவோம், ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பும் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். சரி, டைம் ஆனோன்னே என் ஹஸ்பண்ட் கிளம்பு போகலாம், பசங்கள்லாம் வந்திருப்பாளுங்க, நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். அவங்கள வீடே கலக்கலன்னு இருந்துச்சு உள்ளே என்ட்ரி ஆகும்போதே. அப்புறம் மதியம் லன்ச் சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, அப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் கடை கிளம்பியாச்சு. நைட்டு ஹரிபரியாக வந்தோம். வெடிலாம் போடலான்னு. எப்போதுமே எனக்கு வெடி போடுறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது. எல்லாம் உசுப்பேற்றி விட்டு வைன்னு சொன்னோன்னே அது டக்குன்னு பற்றிடுச்சு. அதோட பசங்கள்லாம் போட்டுட்டு நல்லா ஜாலியாக வெடி போட்டுட்டு இருந்தாங்க.
வருஷாவுமே வந்து என்ன மாதிரி தான் வெடியெலாம் வெடிக்கிறது வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டா. கொஞ்சம் பயப்படுவா. நான் பயப்பட மாட்டேன். ஆனால் வந்து வெடி வெடிக்கிறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லை. ஆனால் அவள் கொஞ்சம் பயப்படுவா. என் தம்பி பசங்க வந்து நல்லா வெடி வெடிப்பாங்க. கொஞ்சம் அந்த பயந்துக்கிட்டு வெடிக்காமல் அப்போல்லாம் வந்து இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களும் வெடிப்பாங்க. நல்லா தான் வெடிச்சிட்டு இருந்தோம். கடைசியில் வந்து எனக்கும் என் தம்பிக்கும் தான் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. அவனுக்கு வந்து அந்த நல்லா அணுகுண்டு சணல்லாம் போட்டு சுற்றினது கையில் வந்து பற்ற வைக்கா அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தான். நானும் தம்பி கொண்டாந்து பற்ற வைக்க சொல்கிறான்னு சொல்லி நானும் பற்ற வச்சிட்டேன். கையிலே வச்சு அவனும் பற்ற வைக்க சொல்லிட்டான். நானும் பற்ற வச்சிட்டேன். அப்படியே கையிலே வெடிச்சிருச்சு. எனக்கு காது ரைட் சைடு காது அவுட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் காது வந்து வெயிட்டாகவே இருக்குது. தம்பிக்கு கையில் வந்து நல்லா காயமாயிடுச்சு. எந்த வருஷமே இந்த மாதிரி இருக்காது. ஆனால் கொஞ்சம் வந்து நாங்களுமே வந்து கொஞ்சம் அஜாக்கிரதையாக வெடித்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. வெடிக்கும் போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வெடிக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து கேஷுவலாக வந்து வெடித்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து இந்த மாதிரி போயிடுச்சு. ஆனால் பசங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஃபுல் டைம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியட்டாலும் அந்த இடையில கேப் கிடைக்கல வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டுருந்துச்சு. இதுதான் எங்களுடைய வந்து தீபாவளி செலிப்ரேஷன். இப்படி தான் வருஷம் எப்போதுமே இப்படி தான் போகும். 2 பேருக்கும் ஒரே போட்டி. நான் பற்ற வைக்கிறேன், நீ பற்ற வைக்கிற வெளியின்னு நல்லா ஜாலியாக இருந்துச்சு எனக்கு நைட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெயினும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸும் கடந்து இப்போ தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.